அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்புறமா வந்துட்டு இன்னும் அதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கும் இன்னைக்கு கண்டிப்பா டின்னருக்கு அந்த எலி சாப்பிடணும். நீங்க கொஞ்சமா குடுங்களேன்னு ஒரே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, சரி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா எல்லாம் சமாதானம் ஆகும்போது, இது எல்லாத்தையும் மரத்து மேல நின்னுக்கிட்டு ஒரு கிளியும், ஒரு புறாவும் கவனிச்சுட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் அவங்கலாம் பேசுறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டுச்சாம் அந்த புறா கிட்ட அந்த கிளி. அதுக்கு அந்த புறா சொல்லுச்சாம், ஆமா இந்த எலி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். என்னோட பக்கத்து கூட்டில தான் ஒரு குட்டி ஒரு மைனா இருந்துச்சு. அதுக்கு சொன்ன கதை தான் இதுன்னு சொல்லிச்சாம். அப்புறமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எலியோட ஃபேமிலி ஓடி வர ஆரம்பிச்சாங்க. என்னது தொலைஞ்சு போன எங்கள் மின்னி கிடைக்க போகிறானா? எங்கே இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவனே ஒரு சின்ன குழந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரோட ஹெல்ப்போட அந்த மின்னின்ற எலிக்குட்டி அவங்க அம்மா, அப்பா, அண்ணா கிட்ட சேர்ந்துருச்சாம். அப்புறம் அது காட்டில் போய் குதித்து துள்ளி விளையாடுச்சாம். அதோட வாழ்க்கைய அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதாம்.